குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே, இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துவாராக. ஒருவேளை மே மாதத்தில், போன மாதங்களிலே ஒருவேளை நாம் சில காரியங்களை செய்திருக்கலாம், சில மீறுதல்கள் அக்கிரமங்களை செய்திருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே, புதிய ஆரம்பத்திலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. உங்களுடைய வழிகளை செவைப்படுத்துவாராக. இந்த மாதம் உங்களுடைய வழிகள் செவையாகட்டும். கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும், புகைக்காடான அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுகம் தரும் தேவனே, சுகம் தரும் தேவனே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. சம்மா கூடவே இருக்கின்றீர், சம்மா கூடவே இருக்கின்றீர். கலகலப்பா நக கலகலப்பா, கலகலப்பா நக கலகலப்பா. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சோத்திரம். நன்றி தகப்பனே, நாமம் தான் எங்களுக்கு புகழிடம் அப்பா. நீதான் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா நிசியாக எங்களுக்கு வெற்றி தருகிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா ராஃபாவாக எங்களுக்கு சுகம் தருகிறவராக நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுங்க. அவர் நமக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் நமக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறாரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரே. யெகோவா ஷம்மா எங்களோடு எப்பவும் இருக்கிறவரே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், அவர் சமாதானம் தருகிறவர். எவ்வளோ குழப்பங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா, குடும்பத்திலும், தொழிலில்லை, வேலை ஸ்தலங்களிலே, குடும்ப வாழ்க்கையில, உறவினர்களுக்குள்ளே எவ்வளவு குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர நினைத்தாலும், எவ்வளவு குழப்பம் வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவன் சமாதானம் தருகிறவராய், ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோமாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தாழ்வில் நினைத்தீரே, உங்க ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழப்பமான இருக்கிற சூழ்நிலைகள்ல சமாதான கர்த்தராக எங்களை வந்து தெளிவுபடுத்தினீரப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி.
உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்கும் வாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி. எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க ஆசையா இருந்து ஆண்டவரே இப்ப மறைந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளை பார்க்கும்படியாக துதித்து ஆராதித்து வார்த்தைகளை தியானித்து முடிவை செபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீரே. கொடானுபடி நன்றி தகப்பனே, கொடானுபடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. அப்படியே இந்த ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொண்டு ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி புதிய மாதத்தை நாம் வரவேற்போமா? புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஹல்லேலூயா கொடுத்து உங்களை என்னையும் தேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதம் 6வது மாதம், இந்த ஜூன் மாதத்திற்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆகாய் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவர் ஜனத்தின் ஆவியை மீதியாய் இருக்கிற எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த குறிப்பிட்ட வார்த்தை தேவன் இந்த மாதத்திலே நமக்கென்று நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா ஆவியை எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் ஜனத்தின் ஆவியை அவர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆவியில நம்ம ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆவியில் அனல் கொண்டவர்களாக நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா அந்நிய பாஷையில பேசி இந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு பெரிய சந்தோஷத்திலே நாம் இருந்திருப்போம். ரட்சிப்பை குறித்ததான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நமக்குள்ள இருந்திருக்கும். அதை குறித்ததான ஒரு பெரிய ஒரு ப்ரைடு நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்னு சொல்லி அந்த பெருமையினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய சுவிசேஷங்களை சொல்லுவோம். போற இடத்துல நான் இயேசு நல்லவர், அவர் என்னை ரட்சித்தார், நான் இவ்வளவு பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தார், இவ்வளவு அக்கிரமம் செய்து கொண்டிருந்த என்னை ரட்சித்தார், பாவம் எண்ணங்களில் சுற்றி திரிந்து என்னை ரட்சித்தார் என்று நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நாள்பட ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அனல் உள்ள கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் என்றென்று மாறாதவராய் இருக்கிறார். நம்மை அனல் கொண்டு எழுப்ப செய்கிறார். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். என்னன்னு சொல்லி கேட்டா, பெந்தேகோஸ்தே நாட்கள், பெந்தேகோஸ்தே ஞாயிறு, பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாள் 50வது நாள் வரும் பொழுது அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்குச்சு அனல் கொண்டு. அந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு முறை நம்ம ஆவியில் அனல் கொண்டவர்களாக நம்ம உணர்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வந்து போகிற ஆவியானவர் அல்ல, நான் என்றென்றும் நிரந்தரமாய் தங்குகிற ஆவியானவர். அல்லேலூயா. என்றென்றும் நம்மோடு கூட நமக்குள் இருந்து செயல்பட்டு நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து அதே போல பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய சகல வல்லமைகளையும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கிற ஒரு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஜனங்கள், சில நம்முடைய சபையிலும் சரி வெளியிலும் சரி ஆவியானவரால் நிரப்பப்பட்டும் கூட கர்த்தர் தனக்குள் இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட ஆவியில் அனல் இல்லாதபடிக்கு, ஆவியினால் அவர்கள் பரிசுத்தப்படாதபடிக்கு, ஆவியானவர் தன்னை நடத்துகிறார் என்ற அந்த நடத்துதல் தெரியாதபடிக்கு தங்களை தாங்களே ஆவியிலே அவிழ்த்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே, விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் இந்த மீதியா இருக்கிற ஜனங்களை, ஹல்லேலூயா, எல்லாருடைய ஆவியையும்
அவர் எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எழுப்பி ஒவ்வொருவரையும் அனல் கொள்ள செய்ய இந்த மாதத்திலே அனல் கொண்டவர்களாக உங்களை எழுப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் ஹல்லேலூயா நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்ட பயணத்துக்கு தேவன் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து நம்மை நடத்தும் பொழுது ஹல்லேலூயா உங்க ஜனத்தின் ஆவியை எழுப்புன்னு அவர் சொல்றார். அப்படின்னா உங்களுக்குள்ளாக இருந்து இந்த ஆகாய் என்பது புதிய ஏற்பாடு அல்ல, அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆவியை எழுப்பினார் என்று இதுல போடப்பட்டிருக்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய, உங்களுக்குள்ளாக என்றென்றும் வாசம் செய்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஹல்லேலூயா காரியங்களை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளிருந்து தேவன் எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் காரியங்கள் எல்லாம் மாறுதலா இருக்கும். அப்படின்னா அவங்க ஆவியானவர் வருவார், காரியத்தை செய்வார், போவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. காரியங்களை என்றென்றும் உங்களுக்குள்ளிருந்து நடப்பித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கொலோசர் 1:27 படி இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர் நீங்க தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஆவியானவர் அவித்து போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல பெந்தேகோஸ்தே ஞாயிறை கொண்டாடிய பெந்தேகோஸ்தே ஞாயிறுல நிறைய பேர் நிறைய அபிஷேகத்துல நிறைந்தார்கள். அந்த நிறைவோடு கூட அவர்கள் அப்படியே போயிட்டாங்க. சர்ச்சில் வர்றாங்க, நிறையறாங்க, ஆவியில் அனல் கொண்டு எழும்புறாங்க. மறுபடியும் சொந்த வாழ்க்கைக்குள்ளாக போகும் பொழுது அந்த ஆவி எழுப்பப்படாமல் அப்படியே அமிழ்ந்து போகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜூன் மாதத்திலே மீதியா இருக்கிற ஜனங்களுடைய ஆவியை எழுப்புவேன், மீதியா இருக்கிற ஜனங்களுடைய ஆவியை நான் எழுப்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய ஆவியானவரை ஹல்லேலூயா எழுப்பி உங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் வாஞ்சையை, உங்களுக்குள்ளாக ஒரு சுவிசேஷ வாஞ்சையை தேவன் உங்களுக்குள்ளாக விதைத்து அதை வளர முளைக்க செய்ய போகிறார். கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், உங்களுடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்படியே 7வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனத்தை வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் நிறைய இடங்களில் தன்னை வெளிப்படுத்துவார், பல விதங்களா வெளிப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சேனை அப்படின்னா வானத்துக்குரிய சேனை இருக்குது, பூமிக்குரிய சேனை இருக்கிறது. வானத்துக்குரிய சேனைகள், பூமிக்குரிய சேனைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தருடைய சேனை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த சேனைகளினுடைய கர்த்தரை உங்களிடத்துல சொல்லுகிறார், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதத்துல எழும்பி அனல் கொண்டு, ஆவியிலே அனல் கொண்டு கர்த்தருக்கே நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா நிச்சயமாகவே தேவன் உங்களிடத்திலிருந்து அவர் வெளிப்படுவார். ஆவியானவர்களுக்கு வெளிப்படுவார், அற்புதங்களாக வெளிப்படுவார். உங்கள் வார்த்தையிலே அற்புதம் உண்டாயிருக்க போகிறது. நீங்க ஜெபிக்க நீங்க தேவனிடத்தில் இன்னும் அண்ணன் கிட்டி சேரும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை அனல் கொண்டு எழுப்ப போகிறார். ஆவியானவரை வெளிப்படும் பொழுது அனுதினமும் அற்புதம், அனுதினமும் அதிசயம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது நீங்குகிறது. ஏன்னா நீங்க அனல் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் தொல்லை நீங்குகிறது. ஏன்னா நீங்கள் அனல் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் நீங்குகிறது. ஏன் என்று கேட்டால் நீங்கள் ஆவியில் அனல் கொள்ளுகிறீர்கள். எங்கே ஆவியானவரோ, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள்ளாக எழும்பின அந்த ஆவியானவர், உங்களுக்குள்ளாக எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து எழும்ப உங்கள் பிரச்சனைகள், உங்கள்
உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய எல்லா காரியத்திலையுமே ஹல்லேலூயா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் ஒரு விசாலமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜூன் மாதத்திலே தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து எழும்பும் பொழுது அங்கே உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு விடுதலை, ஹல்லேலூயா ஞானத்திலே, ஞான குறைவிலே நீங்கள் ஒரு விடுதலை அடைந்து ஞானவான்களாக மாறுகிறீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. தேவன் உங்களுடைய குடும்பத்திலே, ஹல்லேலூயா சரீரத்திலே ஒரு நல்ல அப்பா ஆரோக்கியத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நன்மையான காரியங்கள் உங்களை வந்து சேருகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். 7வது வசனம் கூட தான் பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்ம ஜனங்கள் எப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்ப்பதில்லை, அவர்கள் பேசுகிற சிந்தித்து பார்ப்பதில்லை, அவங்க செய்கிற காரியங்களை சிந்தித்து பார்ப்பதில்லை. அதனாலதான் சிந்தித்து பார்க்காதனாலதான் நம்ம செய்யறது சரியில்லையா அது சொல்றது ஒரு மெஷர்மெண்ட் கூட இல்லை. நான் சொல்றது, இப்போ இப்படி ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனோட ஹைட்டை, அதோட வித்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் டேப் வரும். அந்த டேப் வச்சு அளந்து பார்க்கும் பொழுது தான் அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். ஆனால் பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட் டேப் இல்லாமையே இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட முடியும். ஜனங்கள் இன்று அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், தன்னுடைய வழிகளை அவர் சிந்திக்காதபடிக்கு தான் எப்படி என்னுடைய அளவு என்ன அப்படிங்கிறத எதை வைத்து பார்க்க முடியும்? நம்ம இந்த வேதத்தை வைத்து மாத்திரம்தான், ஹல்லேலூயா, ஆண்டுடைய வார்த்தையை வைத்து மட்டும்தான் நம்முடைய வழிகளை நாம் சிந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க சொல்றதை வச்சு நம்மளால சிந்திக்க முடியாது. எல்லாமே சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுடைய மெசேஜ் நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, ஜெபம் நல்லா இருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது. நம்ம ஒரு மனிதன் சொல்வதை வைத்து நாம் மெஷர் பண்ண முடியாது. நம்ம எப்படிங்கிற என்பதை நாம் கணிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளவு கசடு அதில் இருக்கிறது, எவ்வளவு அழுக்கு அதில் தங்கி இருக்கிறது, எவ்வளவு துர்க்குணம் அதில் தங்கி இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அனல் கொண்டு எழும்புகிற இந்த மாதத்திலே, ஹல்லேலூயா, அவர் இருக்கிறார், என்றென்றும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் இந்த மாதத்திலே விசேஷமாக ஆவியானவருடைய சகல விதமான வல்லமைகளையும் சகல விதமான கிரியைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு முன்பாக ஹல்லேலூயா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, உன் வழியை நீ சிந்தித்து பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம், என்ன சிந்தித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார், சிந்தித்து பார் என்று தேவன் சொல்லுகிறார், சிந்தித்து பார் என்று பிதா சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னா ஹல்லேலூயா. அவர் அதை எப்படி அவர் மீன் பண்றார் அப்படின்னா, நீ இன்னும் சிந்திக்காம போனா ஹல்லேலூயா, அந்த சேனைகளை உருவாக்கின தேவன் ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஒருவேளை அவர் தடுத்து நிறுத்துவார்னு சொல்லல, நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்காதபடிக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய கரம் உங்களிடத்திலிருந்து எடுபட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்திக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியானவர் எழும்புகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அனல் இல்லாதபடிக்கு அவித்து போட்டு, ஆவியானவருடைய சேவை இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய கரம், பாதுகாப்பின் கரம் உங்கள் மேலே இல்லாதபடிக்கு, ஒருவேளை அவர் பாருங்க, தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி, 1 சாமுவேல் வருது, தேவனால் விடப்பட்ட ஆவினா அவர் விடல, அவர் கையை எடுத்துட்டார். சவுல் மேல இருந்த பாதுகாப்பின் கரத்தை அவரு எடுத்துட்டாரு. அதனால தேவனால் விடப்பட்டேன்னா தேவன் அலோவ் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அது பிசாசு கேட்டுட்டே இருந்திருக்கிறான், ஆண்டவர் அலோவ் பண்ணவே இல்லை. இவன் அபிஷேகிக்கப்பட்டவன், இவன் என்னால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவரை வச்சுட்டே இருந்தாரு. அதே போல உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் நிராகரிக்கும் பொழுது, நம்முடைய வழிகளை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை வைத்து சிந்திக்காமல் இருக்கும் பொழுது, மனுஷ சொல்றதை பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது,
மனுஷன் சொல்லுவான், நீங்கள் சூப்பர், நீங்கள் அருமை, உங்கள் மெசேஜ் சூப்பர், உங்கள் ப்ரேயர் சூப்பர் எல்லாம் சொல்லுவான். அவைகளை வைத்து நீங்கள் மெஷர் பண்ணுவீங்கன்னா பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்கள் உங்களை அளவீடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான அழுக்குகள் நீங்கி நம்முடைய வழிகளை நாம் சுத்தப்படுத்த முடியும். நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பாருங்க. அதெல்லாம் தான் கர்த்தர் திரும்பி திரும்பி அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதே போல 5வது வசனத்திலையும் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த உங்கள் வழிகளை, நான் இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு பேச சொல்லி அவர் சொன்னார். அதை எழுதி வச்சிருந்தேன் நான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், அப்பொழுது மீதியா இருக்கிற ஜனங்களுடைய ஆவியை எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யணும்னா நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து எழும்புகிற மாதம். இந்த மாதத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்து பலமான காரியங்களை, நீங்கள் எண்ணி முடியாத அற்புதங்களை, நீங்கள் யோசித்திராத காரியங்களை ஹல்லேலூயா அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அந்த ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? ஏன் நிறைய குற்றங்கள் நம்ம மேல வருது? ஏன் நம்ம மேல பாவ கரைகள் வருது? ஏன் அதிகமாக நம்ம மேலே பாவம் சுமத்துறாங்க, பழி சுமத்துறாங்க? காரணம் என்ன? நீங்கள் ஆவியில் அனல் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் உங்களிடத்துல வரும் பொழுதே அது பஸ்பமாயிரும். ஏன்னா ஆவியில் அனல் அப்பேற்பட்ட அனல், கர்த்தருடைய அனல் அப்பேற்பட்ட அனல். அந்த அனல் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா நிச்சயமாகவே உங்களை பழி சுமத்துகிறவர்கள் அவங்களோட பழி பாவங்கள் உங்கள் மேல் வருகிற பொழுதே அது பொசுங்கி போயிடும். அது உங்கள் மேலே வராது. ஒரு அடுப்பில் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, அதில் ஒலை காஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒலை பொங்கிட்டு இருக்குது, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க, அரிசி உள்ள இருக்கு, அடுப்பு நல்லா சூடாக இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பூனை பக்கத்தில் போக முடியுமா? அந்த அடுப்பு பக்கத்தில் போக முடியாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் 10 வருஷமா அந்த அடுப்பில் ஒன்றுமே நெருப்பே இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அது உள்ளெல்லாம் சாம்பல் மாத்திரம்தான் இருக்கும். கண்டிப்பாக பூனை போய் படுக்கும். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு நல்ல வெதுப்பாக போய் நல்லா படுத்துக்கும் அந்த அடுப்பில். அதே போல தான் நீங்கள் அனலாக இருக்கும் பொழுது எதுவும் பக்கத்தில் வர முடியாது. நீங்கள் உங்கள் ஆவியை அவித்து போட்டு கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே பக்கத்தில் வரும். எல்லா பழிபாவங்களும் வரும், எல்லா தொந்தரவுகளும் வரும். இதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நான் இதுதான் வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்தாலும் ஆவியில் அனல் கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா சிந்திக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, ஆமா என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் விடையை சொல்றாரு. ஆவியை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கர்த்தர் எழுப்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் இழந்து போன எல்லா அற்புதங்களையும் இந்த புதிய மாதத்திலே பார்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இல்ல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆவியை எழுப்பும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா அவர்கள் அனல் கொண்டு எழும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜூன் மாதத்தில் முழுவதும் கிரியை செய்து ஹல்லேலூயா பிள்ளைகளை நீ தேற்றுவீராக, ஆற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஏதேனும் குறைகள் இருந்தா அதை நாங்க நிறைவாக்குகிறோம். ஆண்டவரே, அதை நாங்க ஆண்டவரே எங்களை விட்டு விளக்குகிறோம். அப்பா, நீங்க எங்களுக்குள்ளாக அனல் கொண்டு எழும்ப நாங்க எங்களை தயார்படுத்துகிறோம். ஆவியானவர் உள்ள கிரியை செய்யணும்னா நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து அதை செயல்படுத்தி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே அண்ணல் கொண்டு எழும்பி அற்புத அடையாளங்களை நாங்கள் பார்க்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு பாடுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் எங்களை தேற்றுகிறார், கர்த்தர் எங்களை ஆற்றுகிறார், கர்த்தர் எங்களை கரம் பிடித்து தூக்குகிறார் என்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் எங்களை அனல் கொண்டு எழும்ப வைங்க ஆண்டவரே. பாமுக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் ஆண்டவரே நாங்க கைவிடப்படுவது இல்லை என்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளாக இதை கேட்கிற ஜனங்கள் வருவார்களாக. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னபடி நீர் எங்கள் வலப்பக்கத்தில் எங்களுக்காக நீர் இருக்கிறீர் அப்பா. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே சோதர ஆவியில் அனல் கொண்டு எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஆவியிலே நாங்கள் அனல் கொண்டு எழும்பணும் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் உமக்கு நேராக திருப்பணும். அதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நானும் என் வீட்டாரும் என்றா கர்த்தரையே செவிப்போம் என்றபடி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் திரும்ப நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க ஆவியானுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் வெளிப்படுத்துகிற மாதமாக இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் காசு வைத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், 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 ஆமென். God bless you.